தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,000 81,500 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா ஜாபுமே ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சிசிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிசிஆர்எஸ். இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. சோசியல் ஒர்க்கர், அப்பர் டிவிஷன் கிளர்க், லோயர் டிவிஷன் கிளர்க். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுமே இதே பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 8th பேஜ்லேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. நான் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர் ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய அப்பா பேர் அம்மா பேர் இங்கே கொடுத்துருங்க. நீங்கள் பிடபிள்யூடி பர்சனான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோன்னு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பின்கோடோட ஃபுல் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸும் ஃபில் பண்ணணும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பின்கோடு, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வயது செப்டம்பர் 9, 2026 அந்த டேட்டில் உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். இமெயில் ஐடி கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. லேண்ட்லைன் நம்பரும் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. 10th +2 அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதாவது படிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பேச்சுலர் டிகிரி, அடுத்து வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். அவங்க சொல்லியிருக்க மாதிரி நேம் ஆஃப் த டிகிரி என்ன, நேம் ஆஃப் த போர்டு அல்லது யூனிவர்சிட்டி என்ன, டிவிஷன் அண்ட் கிரேட் ஆப்டைன்டு என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க, அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங் என்ன, இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுக்கணும். ஏன்னா போஸ்டிங்ஸில் இருந்தீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனை ஒர்க் பண்ணிங்க, அதோட டியூரேஷன், சேலரி, ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே அவங்க கேட்டுற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிடுங்க. அதேமாதிரி டிடி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை நீங்கள் டிடியாக தான் சென்ட் பண்ணணும். அந்த டிடியோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிட்டு அதர் இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ணிட்டு டிக்ளரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே பிளேஸ் டேட்டை ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க.
அதாவது நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்லையும் நீங்கள் இங்கே ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தி டைரக்டர் ஜெனரல், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஜிஎஸ்டி ரோடு, தாம்பரம் சானட்டோரியம், சென்னை 600047 அப்படிங்கிற அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேமுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பதவிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சோசியல் ஒர்க்கரில் ஒரு வேக்கன்சிஸ் யுவர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 6 பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி இருக்கும். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 4 உங்களுக்கு சேலரி லெவல் பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு 3 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரியில். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். ஓகேங்களா? 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஇ பிடெக் பிகாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோவில் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அல்லது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில் சோசியாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள். 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஇ பிடெக் இந்த மாதிரி எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில். அதே மாதிரி ஆஃபீஸ் ரொட்டீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 27 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் இருக்கும். 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதோட டைப்பிங் ஸ்பீட் 35 வேர்ட்ஸ் per minute இங்கிலீஷில் உங்களுக்கு டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 27 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் தான். இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் நம்ம உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க மட்டும் இந்த 300 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அந்த ஃபீஸையும் டிடியாக எடுத்து சென்ட் பண்ணோம். அவங்க சொல்லியிருக்க இந்த நேமில், அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் அண்ட் சித்தா அப்படிங்கிற நேமில் பேயபிள் அட் சென்னைன்னு அப்படின்னு சொல்லி டிடி 300 ருபீஸ்க்கு எடுத்து அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணணும். மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சென்னையில் தான் நடக்கும். ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இது. ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்லேயே தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அனெக்சர் 1ல் சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அனெக்சர் 2ல் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அனெக்சர் 3ல் லோயர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் இருக்குது. அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிடி சென்ட் பண்ணணும். அதேமாதிரி 1 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் அவங்க சொல்லியிருக்க ப்ளேஸில் ஒட்டணும். காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ஏஜ் ப்ரூஃப் கொடுக்கணும். எஜுகேஷனல் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தரணும். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட்ஸ் தரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரி கோட்டாவில் வரீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.